ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஜோதிடம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் பலது இயங்குதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. ஏன்னா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் வைத்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லப்படும். மேக்சிமம் ஒரு 100%, 80% என்ன நடக்குங்கிறது கரெக்டாக சொல்லப்படும். ஒரு 20% தான் கணிப்புக்கு மீறி இயற்கையாக சில விஷயம் நடக்கும். அதன்படி கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளும். அப்பப்போ கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாற மாற நம்மளுடைய லைஃப்லேயும் அப்டேட் ஆனது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்டேட் சில நேரம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும், சில நேரம் இதில் இருக்கும். அதனால் அந்த அப்டேட்டான விஷயங்களை அப்பப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14ஆம் தேதி ஒரு பயங்கரமான பழி தீரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அதோடு பழி தீர்ந்து நம்ம வாழ்க்கை மேன்மைக்கு வரக்கூடிய சிலதும் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அன்னைக்கு வைகாசி மாத அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிறு அமாவாசை. ஞாயிறுங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் இந்த அமாவாசை வருவது ரொம்ப 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 விசேஷம். இந்த அமாவாசையில் உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அதோடு உங்களோட ராசிக்கு ஏற்ப இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் முறையாக செய்து பயன்பெறணும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யாருக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. அதோடு சிவன்மலை கோவிலில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றி தெரியாமல் இருக்குது. சிவன்மலை அப்படிங்கிறது ஒரு முருகர்கள் கோயிலுங்க. அது என்னடா முருகர் கோவில் அப்படின்னு கேட்குறீங்களா? சிவன்மலைங்கிறது சொல்கிறேன், ஆனால் முருகர் கோயில்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. இந்த மலைக்கு பெயர் சிவன்மலை. இங்கே இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகர் தான் ரொம்ப ஹைலைட்டு. இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே அமைந்திருக்கு. இந்த திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரியாமல் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வெள்ளாமை செய்யும்போது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்து தான் வெள்ளாமையே செய்வாங்க. ஏன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பால் சில பொருட்களை உணர்த்துவார். அந்த பொருட்கள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்லை கெட்ட விதமாகவும் இருக்கலாம். அந்த தாக்கங்களுக்கு ஏற்பதான் விவசாயிகள் அப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவில் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக இந்த இடத்துல திகழ்கிறது. ஸோ முருகன் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்லுவார். அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பொருள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ அந்த தாக்கங்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அமாவாசை தாக்குதல்கள் பற்றி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்பேற்ப நடந்து பயனும் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு வைகாசி அமாவாசையில் அதிரடி பலன்கள், பணவரவு உயரும், அந்த மாதிரிலாம் குறிப்பிடப்படுது. வாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். வைகாசி அமாவாசையில் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் என்றாலே சிறப்பான மாதம், முருகர் அவதரித்த மாதம். வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த டைம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரத்தை தொடங்கியது. அன்னைக்கும் அமாவாசை, வைகாசி 31 அன்னைக்கும் அமாவாசை வரப்போகுது. 12ஆம் இடத்துல இந்த அமாவாசையில் சனி தன் இருப்பு நிலையை நிறுத்தி இருக்கிறார். செவ்வாய் மேச வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரன் மிதுன வீட்டில் இருக்கிறார். சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த அமாவாசையில் தனது சஞ்சாரத்தை தொடங்குவது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் அமர்கிறார்.
கேது சிம்ம வீட்லையும் ராகு கும்ப வீட்லையும் இருக்கிறார். இந்த கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு என்ன விதமான பலன்களை அமாவாசையில் கொடுக்கோ, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வம் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரிவாக எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு வைகாசி அமாவாசை பல்வேறு முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளும் தரக்கூடிய காலமாக அமையும். அமாவாசை தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும். வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருப்பினும் ராசிலேயே குரு சஞ்சரிப்பதால் கவலைப்பட தேவையில்லை. ஸோ கவலைப்படாமல் இருங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். கவலைப்பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலை ஏற்படும். அதோடு தடைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த அமாவாசையிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. தாமதமான காரியங்கள் கூட இறுதியில் வெற்றி அடையும். ஸோ தடைகள் வரும்போது பொறுமையாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக முயற்சித்த காரியங்கள் சாதகமாக முடியும். புனித யாத்திரைகள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். அதெல்லாம் அதிகரிக்கும் போது இந்த அமாவாசையில் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க. 3வது இடத்துல கேது இருப்பதால் சில தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய திறன் கிடைக்கும். தைரியமாக சமாளிக்கக்கூடிய திறன் கிடைக்கும் போது எதுக்கும் பயப்பட வேண்டாம், எது வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. அதோடு இந்த அமாவாசையில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். ஸோ ஆடை ஆபரண சேர்க்கை நிறைய நீங்கள் முயற்சி பண்ணலாம். வைகாசி அமாவாசையில் சுக்கிரன் மிதுன ராசியில் பிரவேசிப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி, வெளிநாட்டு கல்வி முயற்சி, திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா விருப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய நல்லது இந்த அமாவாசையில் உங்களுக்கு நடக்கும். அதோடு வைகாசி அமாவாசையில் புதன் மிதுன ராசிக்கு வருவார். உடல்நலம் மேம்படும். மன உற்சாகம் அதிகரித்து பணிகளில் தீவிர ஈடுபாடு காண்பீங்க. பணப்புழக்கம் உயரும். கடன் சுமை குறையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொந்தரவு கொடுத்த அதிகாரிகள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வைகாசி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு சில மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். போட்டிகளை வென்றீங்கன்னா முன்னேற்றம் காண முடியும். வியாபாரிகளுக்கு லாபமானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு சுப செலவு கூடும். விடநிலம் வாங்கக்கூடிய யோகமும் அமையும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ இந்த பலன்கள் இதுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இப்போ உங்களுக்கான அமாவாசை பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை பரிகாரத்தை நம்பிக்கையோடு மிதுன ராசிக்காரங்க செய்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஜென்ம பாவம் நீங்கிறதுக்கு வைகாசி அமாவாசையில் இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டும். ஆக்சுவலி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்கள் கர்ம வினைகளை போக்கும். அதுலேயும் குறிப்பாக வைகாசி அமாவாசை தினத்தில் இந்த தான தர்மத்தை செய்தால் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தையும் தோஷத்தையும் நீக்கி முன்னோர்கள் அருளை நமக்கு பெற செய்யும். முன்னோர்கள் அருள் நமக்கு இருந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும். மேலும் நம்மளுடைய வம்ச வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்க. காகத்திற்கு சாதம் வைங்க. இந்த 2 விஷயத்தை இந்த அமாவாசையில் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் இந்த அமாவாசையில் உங்களுடைய தலையெழுத்து மாறும். இந்த 2ல் எது நீங்கள் செய்தாலும் தலையெழுத்து மாறும். 2ல் ஏதாவது ஒன்று செய்தாலும் தலையெழுத்து மாறும். காகத்துக்கெல்லாம் இந்த அமாவாசையில் சாதம் வைத்திங்கன்னா அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். இந்த நாளில் வாயில்லா ஜீவன்களுக்கு தான் நிறைய கொடுக்கணும். வாய் இருக்கக்கூடிய ஜீவன் கேட்டு கூட சாப்பிட்ரும். ஆனால் வாயில்லா ஜீவன் கேட்குமா? அதனால் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்து இந்த நாளில் புண்ணியத்தை சேர்த்துக்குங்க. இதுதான் இந்த நாளில் மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பலன்களை தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.